ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சதீஷ். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு பயன்படுற வகையில் நம்ம ஒரு ஆப்பை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போவும் வந்து பார்த்தோன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு பயன்படுற வகையில், அதாவது எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், அல்லது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அல்லது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா உதவக்கூடிய வகையில் இருக்க போகுது. ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய சப்ஸ்கிரைபராக அல்லது வியூவராக இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான முறையில் ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு வரீங்க. நிறைய மாணவர்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸே தேடுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைமை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த புக்ஸு வேணும், ஒரே டாப்பிக்கு 2-3 புத்தகங்களை படிக்கக்கூடிய மாணவர்களையும் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு ஆப்புங்க. அந்த ஆப்பில் எல்லா விதமான டாபிக்ஸையும் கவர் பண்ணக்கூடிய நோட்ஸையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இங்கே படிக்கலாம். அதாவது ஜென்ரல் டேர்ம்ஸ்னு சொல்லக்கூடிய, இப்போ எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஜென்ரல் டேர்ம்ஸாக வரக்கூடிய வாட் இஸ் எஃப்டிஐ, அதுக்கப்புறம் மானிட்டரி பாலிசினா என்ன, வாட் இஸ் எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எம்எஸ்பினா என்ன. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக வரக்கூடிய டாபிக்ஸ், அதாவது நியூஸ் பேப்பரில் நீங்கள் தினந்தோறும் பார்க்கக்கூடிய டாபிக்ஸை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஏன்னா பேசிக்கு நீங்கள் புரிஞ்சால் தான் டே டு டே வரக்கூடிய நியூஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா டெர்மினாலஜியும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரியக்கூடியும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக நம்ம போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோ இல்லை ஆப்பிள் மொபைலோ ஏதாவது ஒரு மொபைல் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அந்த மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு, ஓகே இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பார் இருக்கும். இந்த சர்ச் பாரில் நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணுங்கள். கிளியர் ஐஏஎஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் வரும், கிளியர் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால்னு காட்டும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனுன்றதை கொடுங்க. நான் ஓப்பன் கொடுத்துட்டேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த கிளியர் ஐஏஎஸ் அதனுடைய அப்ளிகேஷன், அதாவது ஆப்ன்றது வந்து பார்த்தோன்னா அதனோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், சும்மா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் இப்போ உள்ளே போய் பார்க்க தேவையில்ல. முதல்ல இந்த டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பாருங்கள். ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது, யூபிஎஸ்சின்னு இருக்குது, யூபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, ஃப்ரீ கைடன்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கணும் அந்த கைடன்ஸ் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, மாக் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஐஏஎஸ் புக்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் இன்டர்வியூஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி. ஓகேவா, ஜாகிரஃபி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னால் என்ன, காட்டன் கல்டிவேஷன்னா என்ன, க்ளவுட்ஸ்னால் என்ன, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள் த சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த பிரிட்டிஷ் இன் இந்தியா. ஓகே, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் பாருங்கள் இஸ் ஆர்பிஐஸ் இண்டிபெண்ட் வார்னிங். அதுக்கப்புறம் 100 இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டாபிக் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இன் இந்தியா, வாட் இஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இன் இந்தியா, டீட்டெயில் லிஸ்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி, அதுக்கப்புறம் வாட் இஸ் வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்டன்ஸ் பாடி என்னென்ன. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் என்னென்ன இருக்குது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரிங் என்ன. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, கோவிட் டெஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் டெஸ்ட்டு, அதனுடைய வேக்சினேஷன், எத்தனை விதமான வேக்சினேஷன் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒன்று வந்து பார்த்தோன்னா நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஹெல்த் கான்செப்ட், ஒய் இஸ் இட் நவ். இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னே உங்களுக்கு பார்க்குறேங்க இந்த ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 13 வந்துக்குது 2020.
ஏன் 2020 சொல்கிறேன்னா 2021 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் 2020 இருக்கக்கூடிய கரண்ட்டில் வந்தது படித்தா தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒன் ஹெல்த் கான்செப்ட் இஸ் பீயிங் recognized as an effective way to fight health issues at human-animal environment interface, including zoonotic diseases. ஸோ ஒன் ஹெல்த்னா என்ன, ஏன் வந்து இது நியூஸில் வந்துக்குது. ஸோ வாட் இஸ் ஒன் ஹெல்த் கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரியணும். அப்புறம் ஒன்று ஜூனோட்டிக் டிசீஸ்னால் என்ன, ஆன்டி மைக்ரோபயலினா ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் லைக் COVID-19 ஒன் ஹெல்த் அப்ரோச்னால் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், இது நீங்கள் படிச்சுக்கலாம். ஆர்டிகல்ஸ் இருக்குங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிகல்ஸை கூட படிச்சுக்கலாம். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னென்னலாம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இன் இந்தியா, அதாவது ஸ்டாச்சுட்டரி அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு விதத்தில் சொல்லலாம், ஒன்று கான்ஸ்டியூஷனல் சொல்லலாம், இல்லைனா ஸ்டாச்சுட்டரின்னு சொல்லலாம். நான் கான்ஸ்டியூஷனல்னு சொல்லலாம், இல்லைனா நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை நான் கான்ஸ்டியூஷனல் பாடி? அ நான் கான்ஸ்டியூஷனல் பாடி இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டியூஷன் விச் இஸ் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எதெல்லாம் மென்ஷன் ஆகலை, எதெல்லாம் கொடுக்கப்படலையோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகே. Unlike a constitutional body, non-constitutional body does not derive its powers from the Indian Constitution. அதாவது இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்ட ரீதியாக செயல்படக்கூடிய எல்லா, அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கட்டும். கான்ஸ்டியூஷனல் பாடியிலான யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷனு, எலெக்ஷன் கமிஷன் இல்லை யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இருந்து இதை வந்து பார்த்தோன்னா பவர்ஸை கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துக்க முடியாது. Usually, a non-constitutional body derives in powers from corresponding laws passed by the Indian Parliament. அதாவது இந்திய பார்லிமெண்ட், அதாவது இந்திய நாடாளுமன்றத்தின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய சட்டத்தின் மூலமாக, ஓகேவா, இதனுடைய பவரை இது எடுத்துக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டாச்சுட்டரி பாடி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, NIA, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, லோக்பால், லோகாயுக்தா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டாச்சுட்டரி பாடிஸ். நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்னால் நீத்தி ஆயோக்கு, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸு, ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியதாக விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் இதை பற்றி போட்டிருக்கோம், ஓகே. ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னால் என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பற்றி பேசிக்குங்க, ஓகேவா. இது எப்போ வந்தால் என்ன பாருங்க, June 5th வந்துக்குது. ஹூ ஆர் தே? Scheduled tribes na enna, the farmers, okay, the framers of the constitution took note of the fact that certain communities in India were suffering from extreme social, educational and economic backwardness. They needed special consideration for safeguarding their interest and for their socio-economic development. These communities were noticed as scheduled caste and scheduled tribes as per provisions contained in Class 1 of Constitution 341 and 342 of the Constitution respectively. ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்பில்ங்க தெளிவாக போட்டிருக்கோம், ஓகேவா. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, கீழேயே வாங்கலேன், நிறைய விதமான ஆர்டிகல்ஸ் இருக்குங்க, ஓகே. இது மட்டும் இல்லை, நிறைய இது இருக்குது, ஓகே. இதருங்க, ஹவு டு ஸ்டடி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம எப்படி படிக்கலாம், ஓகேவா, அதை பற்றி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பற்றி புரியலனா கூட நான் இதை பற்றி வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி நம்ம எப்படிலாம் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த இது பாருங்களேன், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் சைனா ட்ரையாங்கல், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆன் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இன் இந்தியா, என்னென்ன கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன, பாவர்ட்டி, டைமென்ஷன் அண்ட் சேலஞ்சஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸு என்னென்ன இருக்குது, ஜென்ரல்ஸ் 3 பேப்பர், மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் அனலிசிஸு. கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு அதில் அனலைசிஸ் பார்ப்பாங்க, ஓகேவா, பார்க்கலாம். ஓகே பாருங்கள், ஜென்ரல்ஸ் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன்டர் ஜென்ரேஷனல் இஷ்யூஸ் ஆஃப் ஈக்விட்டி ஃப்ரம் த ப்ராஸ்பெக்டிவ் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஆன்சர் இன் 150 வேர்ட்ஸ், ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகே. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். Define potential GDP and explain its
determinants, ஓகேவா? determinants, what are the factors that have been inhibiting India from realizing its potential GDP? What are the main constraints in transport and marketing of agriculture produce in India? ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆர்டிகல்ஸ் இருக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். கோவிட் டெஸ்ட்டை பற்றி போட்டுக்குது, ஓகேவா? இதெல்லாம் பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க, ஓகேவா? வைரல் டெஸ்ட்னா என்ன, ஆன்டிபாடி டெஸ்ட்னா என்ன, ஓகே? ஸோ இந்தளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். கீழே வந்து பாருங்களேன், கீழே எக்ஸாம்ஸ்னு ஒரு செக்ஷனுக்கு தான், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸாம்ஸ்னு நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே, எக்ஸாம் லிங்க் எல்லாமே இருக்குங்க, ஓகே? நீங்கள் படிக்க அதில் மார்க் போட்டு பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு, சிலது எது ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்தியன் பாலிட்டி புக்கு இருக்கா, அந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த புக்குக்கு நான் கிளிக் பண்ணோன்னே உள்ள போகுது. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இந்த லிங்க்கில் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் புக்கு வேணும், புக்கு நான் எப்படி வாங்குறது, அமேசானில் எப்படி வாங்குறது, ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான புக்ஸை பற்றி ஒரு வீடியோஸ் போடுறேன். அதோடைய புக்ஸை பற்றி வீடியோஸ் போடும்போது என்ன புக்ஸு, ஓகேவா, அந்த புக்ஸை நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இதுதாங்க வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் சப்போர்ட்டிங் மீ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஆன் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். Okay, ask your doubts and clarifications in comment box. So I will answer then in